இங்க ஒரு பொண்ணு கோமால இருக்கிற அவளுடைய ஹஸ்பண்டுடைய ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் எல்லாமே ஆர்டினரியா நார்மலா தான் இருக்குது. அப்பதான் இவங்க ரூமுக்குள்ள ஒரு மெய்ட் வராங்க. தென் அவங்களுமே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஏறிட்டு இருக்கிற குளுக்கோஸ்ல ஒரு நியூட்ரிஷனுக்கான இன்ஜெக்ஷனையும் போட்டு விட்டுறாங்க. இந்த பொண்ணு அந்த குளுக்கோஸ்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா இதுல பாய்சன் கலந்துருக்குதுன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட லைஃப்ல என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தென் இது எல்லாத்துக்குமே காரணம் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த மெய்டு தாங்கிற விஷயத்தையும் இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. தென் இந்த மெய்டு கிட்டேயுமே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சண்டை போட்டுட்டு அவங்களையுமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட இவங்க ஹஸ்பண்டோடைய தம்பியுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இந்த ரூமுக்குள்ள வந்து இந்த பொண்ணையுமே அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறான். பட் இந்த பொண்ணு சடனா அவளுடைய பாடி கார்டை கூப்பிட்டதுனால அவர் வந்து இந்த தம்பிக்காரனையும் நல்லா அடிச்சுட்டு இந்த பொண்ணையுமே காப்பாத்திட்டான். இந்த தம்பிக்காரனுமே நடந்த எல்லா விஷயங்களையும் அவனோட சொந்த அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறான். தென் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சொந்த அம்மா தான். அவங்க தான் அந்த பையன் சாப்பிட்ற மெடிசன்ஸ்ல பாய்சனையும் கலந்துருப்பாங்க. தென் இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பொண்ணு இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க.